தமிழ்நாட்டுக்குள்ளே எல்லோரும் எந்த இடத்திற்கு செல்வதற்கும் உரிமை இருக்குது. யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். இது ஒரு பெரிய விதமாக ரொம்ப பெருசுப்படுத்தி இதெல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அனுமதி கொடுங்க, நாங்கள் போகணும். யார் வேண்டாலும் நேராக போகலாம். ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தொண்டர்கள்ட்ட சொல்லிவிட்டு நேரடியாக இந்தந்த இடத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகலாம். அதனால் என்னை பொறுத்தவரை ஒரு டிஜிபி அலுவலகத்தில் பாதுகாப்பு கேட்க வேண்டிய அவசியம் தமிழ்நாட்டில் இல்லைன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ்நாட்டை விட்டுக் கொடுக்க முடியாதுங்களா, நம்முடைய தாய் திருநாட்டை எப்போதும் விட்டுக் கொடுக்க முடியாது. எங்கே வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் யார் வேண்டுமானாலும் நம்முடைய தமிழ்நாட்டில் எந்த பகுதிக்கு போகலாம். அப்படி ஒன்றும் இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சில பகுதிகளைப் போல் அச்சுறுத்தலோடு நான் பர்மிஷன் வாங்கிட்டு போனோம் அப்படிலாம் இல்லைங்கண்ணா. அதனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரை நான் அரசியல் செய்யலைங்கன்னா தைரியமாக போகலாம். அரசியல் தலைவர்கள் போகிறதுக்கு என்ன, ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டு கூட போகலாம். அவங்க பாதுகாப்பாக அவங்க தான் பார்த்துக்கணும். காவல்துறை இருக்கிறாங்க, அவங்களும் பாதுகாப்பாங்க. அதனால் திரு விஜய் அவர்கள் கரூருக்கு வரணும்னு நினச்சா அதே கரூரை சார்ந்தவன் தான் நான். எங்கள் ஊர் வர்றதுக்கு அனுமதி எதுக்குங்கண்ணா? யார் வேணாலும் வரலாமே. எல்லோரும் டெய்லி வந்துட்டு இருக்காங்களே, தலைவர்கள் வர்றாங்களே. முதலமைச்சர்லேருந்து ஆரம்பித்து அண்ணன் கமலஹாசன் அவர்கள் வரை இந்த 10 நாட்களில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லோரும் வர்றாங்க. என்டிஏவுடைய பார்லிமெண்ட் டெலிகேஷன் வர்றாங்க. அதனால் கரூருக்கு எல்லோரும் வரட்டும். யார் தனிப்பட்ட முறையில் நான் அஞ்சலி செலுத்தினாலும் வரட்டும். ஏன்னா இந்த நேரத்தில் நான் கரூர் மக்களையும் விட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா எங்கள் ஊருக்கு வர்றது ஏதோ ரொம்ப கஷ்டம்னா அப்போ எங்கள் ஊரில் என்ன பூதகரமான மக்கள் இருக்கிறாங்களா? நீங்கள் வந்தாவே நாங்கள் பிடிச்சி பார்டரில் சாப்பிட்ற மாதிரி. அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க. யாரை பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றீர்களோ அந்த மக்களை பாருங்கள். ரொம்ப அன்பானவர்கள். தவறு நடந்திருக்கலாம், ஒரு ஸ்டாம்பிங் நடந்திருக்கலாம். அதற்கான காரணம் யார், அதை நடவடிக்கை எடுப்பாங்க. அதுக்காக கரூருக்குள்ளே போகிறதே ஒரு அச்சுறுத்தல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நாம் ஏற்படுத்த வேண்டாம். அது கரூரில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கரூரை பற்றியும் தவறான ஒரு எண்ணம் வெளியே வரும். அது வேண்டாம் என்று நினைக்கின்றேன். நாகேந்திரன் சொல்லும்போது கரூர் சொல்லும்போது ஒரு உயிருக்கு ஆபத்து ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு கருத்துமே நீ காலத்தில் நான் மாநில தலைவரான நயினார் நாகேந்திரன் நான் பேசினதை நான் கவனிக்கலைங்களா? ஐம் சாரி, நான் கவனிக்கலை. என்ன பத்திரிகை நண்பர்கள்ட்ட பேசினாங்க. நான் கோயம்புத்தூரில் இப்போ தான் நேரடியாக அங்கே வர்றேங்கன்னா. அதனால் ஒரு கரூர்காரனாக தமிழ்நாட்டினுடைய இந்த மண்ணினுடைய மைந்தனாக நான் சொல்வது, நம்ம ஊருக்குள்ளே யார் வேண்டுமானாலும் எங்கே வேணாலும் போகலாம். புதுசாக நாம் ஒரு குவாலிட்டி ஆரம்பிக்க வேண்டாம். இங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அங்கே போகிறதுக்கு பயமாக இருக்குது, அச்சுறுத்தல் இருக்குன்னு நம்முடைய தமிழ்நாட்டை நாமளே தாழ்த்தி கீழே கொண்டு போகிற மாதிரி ஆயிரும். அதே நேரத்தில் நான் மாநில தலைவர் அவங்க சொன்னதை பார்க்கல, அவங்க வேறு ஏதாச்சும் காரணத்தில் அதை சொல்லியிருக்கலாம். அதனால் தயவு செஞ்சு என்னுடைய பேச்சு யாரும் திருப்பி ட்விஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டாங்கன்னா, கரூர் பாதுகாப்பான ஊர். தயவு செஞ்சு வாங்க, மக்களை பாருங்கள். அஞ்சலி செலுத்துவதற்கு யார் வேண்டுமானாலும் பாருங்கள். அதே மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களும் சரி, உயிரிழந்த அவருடைய குடும்பத்தினரையும் தனியார் மண்டபத்தில் தான் பார்க்கறதுக்கு தாவேக்கால பிளான் பண்ணிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. எனக்கு அதை பற்றி கரூர் மாவட்ட காவல்துறை சார்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கட்சியினுடைய தலைவர் விஜய் வந்து செல்லக்கூடிய பாதை கரூர் எங்கே வந்து இறங்குறாரு, எந்த வழியாக கரூருக்கு வராரு, எத்தனை பேர் உங்கள் கூட வரப்போகிறாங்க, எத்தனை காரில் வரப்போகிறீங்க, பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர்லேருந்து எத்தனை மக்கள் பங்கேற்க போகிறாங்க, எந்த இடம் அப்படின்றது குறிப்பாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கொடுத்து தான் அனுமதி கேட்கணும் அப்படின்ற மாதிரியான நிறைய நிபந்தனைகள் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணே, கரூர் மாவட்டத்துக்குள்ளே ஒரு 36 குடும்பங்கள் இருக்கிறாங்க பாதிக்கப்பட்டவர்கள். இந்த விஷயத்தில் கொஞ்சம் பேர் காங்கேயத்தில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பேர் தாராபுரம், ஒட்டஞ்சத்திரம். இறந்து போன 41 பேர் குடும்பம் பார்த்தீங்கன்னா. அதில் கரூர் நகரத்துக்குள்ளே 80% இருக்கிறாங்க. வெளியே கொஞ்சம் போகணும், 20 கிலோமீட்டர் தொலைவில் எல்லாமே இருக்கிறாங்க. அதனால் எனக்கு தெரியவில்லை காவல்துறையும் இதுக்கு இவ்வளவு இது பண்ணுறாங்க அப்படின்னுங்கண்ணா. யார் வேண்டாமாலும் வரலாம். மக்கள் வெளியே இருக்கிறாங்க, கிராமத்தில் இருக்கிறாங்க, நகரத்துக்குள்ளே எல்லாமே இருக்கிறாங்க. வருகின்ற பொழுது அவங்க போகிற பாதை தெரியும். யார் வீட்டுக்கு வேணாலும் போட்டும். கூட்டம் கூடுனாலும் கூட எல்லாம் அமைதியாக தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம என்ன சாவு வீட்டுக்கு போகிறோம், இறந்து போன வீட்டுக்கு போகிறோம். யாரோ ஒரு மனிதர் இறந்திருக்கின்றார்கள், அஞ்சலி செலுத்துவதற்கு போகிறாங்க. மக்களுக்கு தெரியும், மக்கள் எல்லோருக்கும் தரம் தெரியும் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், யாரை பார்க்கணும். அதனால் இதை காவல்துறையும் ஏன் பெரிதுபடுத்துகிறாங்கன்னு தெரியல. இங்கே பாருங்கள், அங்கே பாருங்கள், எத்தனை பேர் வர்றாங்க, எத்தனை கார் வரும்னு. ஆனால் தமிழகத்துக்கு ஒரு கலாச்சாரம் இருக்குன்னு, அரசியலை விட்டுறலாங்கன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது. நம்ம ஊருடைய கலாச்சாரம் என்ன? அரசியல் கட்சிகள், எதிர்கட்சிகள், ஆளும் கட்சியை தாண்டி நட்பாக இருப்போம். அதெல்லாம் தாண்டி எந்த ஊரை யாரும் விட்டுக் கொடுக்க மாட்டோம். ராமநாதபுரத்தையும் விட்டுக் கொடுக்க மாட்டோம், கரூரை விட்டுக் கொடுக்க மாட்டோம், கோயம்புத்தூரை விட்டுக் கொடுக்க மாட்டோம். இப்போ நடக்கக்கூடிய செய்தியெல்லாம் பார்த்தா கரூரில் ஏதோ 2 பூதம் இருக்குது, உள்ளே வந்து அந்த பூதம் கடித்து சாப்பிட்ருக்கிற மாதிரி தான் நான் செய்தியை பார்க்குறேன். அதனால் தயவு செஞ்சு எங்கள் ஊருக்கு வாங்க, யாரை வேண்டுமானாலும் சந்தியுங்க. காவல்துறையும் எதற்காக இதை பெரிதுபடுத்தி பேசுகிறாங்க எனக்கு தெரியலங்கண்ணா. பிரச்சார கூட்டத்தில் ஒரு நபர் தாவேக்காவுடைய கொடியை தூக்கி ஏந்திருக்காரு. தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போடப்பட்டது என்று அண்ணா அதை பற்றி நான் பேச விரும்பலைங்கண்ணா. எப்படி இருக்கும், யார் வருவார்கள், யார் செல்வார்கள் எனக்கு தெரியாதுங்கண்ணா. எது நடந்தாலும் தமிழகத்திற்கு நல்லது நடக்கட்டும். நான் முதல்ல இருந்து என்னுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலையும் சொல்லிகிட்டு இருக்கேன், கட்சியினுடைய ஒரு தொண்டனாகவும் சொல்லிகிட்டு இருக்கேங்கன்னா, ஐடியாலஜி வேறு வேறு நேர்கோட்டு பாதையில் இருக்கும் பொழுது அவங்க ஒரு லைனில், நாம் ஒரு லைனில், இன்னொருத்தர் ஒரு லைனில், அது எந்த அளவுக்கு மெர்ஜ் ஆகும் தெரியல. அதனால் பொறுத்திருப்போம். 2026 தேர்தலுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குது.
யார் எப்படி வருவார்கள் எல்லாம் கூட காலம் பதில் சொல்லும். அதனால் கூட்டத்துக்கு யார் வந்தாங்க, எந்த கொடி பிடிச்சாங்க, யார் சொன்னாங்க, நான் அதை பார்ப்பதும் இல்லை, எனக்கு அது தெரியறது இல்லைங்கன்னா. அதனால் தேர்தலுக்கும் கூட்டணிக்கும் நேரம் அதிகமாக இருக்கிறது, பொறுத்திருந்து பார்க்கலாம்.